கம்ப்யூட்டர் விஷன்ல இருக்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ட பத்தி பார்க்க போறோம். ஸோ அது என்ன ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் பார்க்கிங் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஒரு மாலு, ஒரு கம்பெனி, ஒரு ஆஃபீஸ், இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கார் பார்க்கிங் ஸ்பேசஸ் வந்து இருக்கும். ஆர் வெஹிக்கிள் பார்க்கிங் ஸ்பேசஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெஹிக்கிள்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பவுண்டிங் பாக்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர் லைன் வந்து இருக்கும். அந்த லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கார் வந்து ஆக்குபைடு வந்து ஆயிருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா, கார் வந்து நாட் ஆக்குபைடு இல்லாம இருக்கும். ஸோ, அத நம்ம என்ன பண்ண போறோம்னா, கம்ப்யூட்டேஷன் வச்சு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கார் வந்து ஆக்குபைடு பண்ணியிருக்கு அந்த ஸ்பேஸஸ அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்னா, கண்டுபிடிக்க போறோம். ஸோ, இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம என்னென்ன லைப்ரரிஸ் வந்து யூஸ் பண்ண போறோம்னா, லைக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஸ்க் வந்து யூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் அல்டர்னேட்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். ஓப்பன்சீவ் வந்து யூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நம்பை வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டர்ல என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா. இந்த மீடியாக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 இன்புட் ஃபைல்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா carpark1.mp4 அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா carpark2.mp4. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் இமேஜஸ் சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இமேஜஸ்லாம் நம்ம வந்து இதில சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அ ஃப்ளாஸ்க் ஃப்ரேம்வொர்க்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இமேஜஸ்லாம் வந்து டிஸ்ப்ளே வந்து பண்ண போறோம். ரெஜிஸ்டர் பேஜ்ல, லாகின் பேஜ்ல, அதுக்கப்புறம் மாடல் இன்புட் ஃபைல் குடுத்து, அதுக்கப்புறம் இன்ஃபரன்ஸ் பண்றதுல. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஸ்க் ஃப்ரேம்வொர்க்கோட HTML கோடுலாம் இருக்கு. அபௌட் பேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் பேஸு, அப்புறம் INDE, அதுக்கப்புறம் இண்டெக்ஸ், லாகின், மாடல், ரெஜிஸ்டர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, HTML கோடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார் பார்க்கிங் கோஆர்டினேட்டரோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு வந்திருக்கு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரோபோஃப்ளோ வச்சு அனோடேஷன் பண்ணி ஆல்ரெடி இங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யோலோ V11 விசன் ரோட் மாடல் இருக்கு பார்த்தீங்களா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெடிஸ்ட்ரியன், பீப்பிள், பைசைக்கிள், அதுக்கப்புறம் கார், வேன், ட்ரக்கு, ட்ரைசைக்கிள், அவ்னிங் ட்ரைசைக்கிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பஸ், மோட்டார். ஸோ இந்த கிளாஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யெல்லோ V11 விசன் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ட்ரெயின் வந்து ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் டேட்டாக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ஃப்ளாஸ்க் இன்ஃபரன்ஸ் கோடு. அப்புறம் ரெக்யர்மெண்ட்ஸ்.txt ஃபைலு, அதுக்கப்புறம் சேவ் இந்த ஃபோல்டருக்குள்ள இமேஜ சேவ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதோடைய கோடு, அதுக்கப்புறம் சார்ட்டு, அதுக்கப்புறம் யூசரோட இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்றதுக்கு சச் எஸ் மெயில் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் ப்ரீ ட்ரெய்னட் யோலோ V11 விசன் ட்ரோன் மாடல இங்க வச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டர் அண்ட் ஃபைல்ஸோட இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம VS Code வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்க போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, ரீப்ளேஸ் வந்து பண்ண போறேன். CMD ஸ்பேஸ் டாட். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா, VS Code வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கோடோட எக்ஸ்ப்ளனேஷன பத்தி பார்க்க போறோம். இந்த ஃப்ளாஸ்க் இன்ஃபரன்ஸ் கோடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இந்த கோட வந்து எக்ஸிகியூஷன் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ என்னென்ன லைப்ரரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஸ்கோட லைப்ரரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க்கு. இந்த ஃப்ளாஸ்க்கு தான் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த இடத்துல இனிஷியலைசேஷன் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நேமு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஆப்ஜெக்ட்ட வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃப்ளாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆப் டாட் ரன்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ ஃப்ளாஸ்க்குள்ள இருக்க சில ஃபங்ஷன் ரெண்டர் டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாட்டிக்ன்றல இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டெம்ப்ளேட்ஸ்குள்ள இருக்க HTML லோட் பண்றதுக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸ் வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்காக யூஸ் ஆகும். ரெக்வெஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஃபங்ஷன். இந்த ஃபங்ஷன் என்ன பண்ண போதுன்னா, ஜஸ்ட் வந்து ரெக்வெஸ்ட்ட போஸ்ட் பண்ண போது, கெட் பண்ண போது, புட் பண்ண போது, டெலீட் பண்ண போது, ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, மெயின் வந்து ரெக்வெஸ்ட் போஸ்ட் யூஸ் பண்ணுவோம். போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட் பண்றதுக்கு. APIல வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா வந்து சென்ட் பண்றதுக்கு. அப்புறம் செக்ஷன், அதுக்கப்புறம் JSONify ஃபார்மேட்ல நம்ம என்ன பண்ணணும்னா, அவுட்புட் வந்து ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணுவோம். ஸோ அதான் அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலர் எக்ஸ்பிரஷன இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ JSON, அதுக்கப்புறம் இந்த காச வந்து பார்த்தீங்கன்னா, காஸ் பாலிசி வந்து பிரிவென்ட் பண்றதுக்காக. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஒண்ணு குடுக்குறீங்க வேற ஒரு போர்ட்டல்னா, அது பேக் எண்டுக்கு வந்து அக்செப்ட் ஆகணும்னா, நம்ம வந்து காஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதோட இன்டகிரேட் வந்து பண்ணணும். ஸோ அதான் அது. அதுக்கப்புறம் CV2, அதுக்கப்புறம் NumPy, அதுக்கப்புறம் யோலோவோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். அப்போ CV zone வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரா பண்றதுக்கு, அதுக்கப்புறம் சார்ட், அப்புறம் AST, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பைத்தன் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார் பார்க்கிங் கோஆர்டினேட் டேட்டா POI ஃபைலு. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த கார் பார்க் கோஆர்டினேட்ட வந்து கெட் பண்ணிக்கிறோம்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனு நம்பை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இம்போர்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இது ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோம்னா இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க் 1 கார் பார்க் 2 கார் பார்க் 3 இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாலிகன் கோஆர்டினேட்டு. ஸோ இதை எப்படி ட்ராப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பாயிண்ட்ஸ். ஒவ்வொரு பார்க்கிங் ஸ்லாட்டோடைய பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பாலிகன் பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இதுக்கு இருக்குது கார் பார்க்கு 2. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் ஃபங்க்ஷன். எப்படி நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அக்சஸ் வந்து பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் ஃப்ளாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து இருக்கும். ஸோ அந்த வந்து பட்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் வந்து ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ட்ராப் டவுன்ல வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க் 1, கார் பார்க் 2ல கொடுத்துருப்போம். அந்த கீயை வச்சு நம்ம என்ன பண்ணிப்போம்னா, இதில இன்புட்டா குடுத்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம கெட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி ட்ரா பண்றது அப்படின்றத ரோபோஃப்ளோ டூல வச்சு காட்டப் போறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ரோபோஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்ல போயிட்டு டைப் பண்ண போறேன். ரோபோஃப்ளோ பாலிகன் டூல். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகன் ஜோன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம வந்து இமேஜஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணணும். ஸோ இமேஜஸ் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த ஸ்டார்டிங்லேருந்து இங்கே இருக்கும் சேவ் இமேஜஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறேன். இங்கே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன்று ஒன்றா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வந்து பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது இங்கே ஒன்று பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒன்று பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா, அனடேஷன் வந்து பண்ணணும். ஸோ அந்த பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பில்லோட லைப்ரரி. ஸோ இமேஜ் என்ஹான்ஸ் சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸோட குவாலிட்டிய வந்து பார்த்தீங்கன்னா, என்ஹான்ஸ் வந்து பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பில்லோட இமேஜஸ் வச்சு ஓப்பன் பண்ணுறது, ரீசைஸ் பண்ணுறது, ஸோ இத வச்சு சில ஆப்பரேஷன்லாம் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன்சியோட லைப்ரரி மாரி தான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஸ்க் வந்து இனிஷியலைசேஷன் வந்து பண்ணிட்டோம். ஸோ நேம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸு. இந்த கிளாஸுக்கு ஒரு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் நம்ம இன்க்ளூட் வந்து பண்ணியாச்சு. இது வந்து சீக்ரெட் கீ வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஏ. இது வந்து பார்த்தீங்கன்னா, யூசரோட டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆல்ரெடி நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இத ஜஸ்ட் வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜேசன் ஃபைல் ஃபார்மேட்ல நம்ம என்னன்னா, மெயில் ஐடில வந்து பார்த்தீங்கன்னா கீ, அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நேமும், பாஸ்வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்றதுக்காக. ஸோ ஃப்ளாஸ்க் ஃப்ரேம்வொர்க்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, லைக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபார் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில நம்ம சப்மிட் பண்ணிட்டோம்னா, இந்த ஃபைல் வந்து ஸ்டோர் ஆயிடும். ஸோ இந்த ஜேசன் ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பைதான் ஃபங்ஷன் இருக்கு. அந்த ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் டேட்டா ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, லோட் வந்து பண்ண போது. ஸோ இந்த ஃபங்ஷன் ஜஸ்ட் இந்த ஃபங்ஷன கால் பண்ணோம்னா நமக்கு என்னன்னா, இந்த ஃபைல்ல இருந்து டேட்டா வந்து லோட் பண்ணி குடுக்கும். அத நம்ம என்ன பண்றோம்னா, வித் ஓப்பன் மூலமா ரீட் பண்றோம். மோட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீடு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டபிள்யூ இருக்கு. அதுக்கப்புறம் அப்பெண்ட் இருக்கு. ஸோ நெறைய இது இருக்கு. ஆஸ் ஃபைலு ஜேசன் வந்து லோட் பண்ணி ஜஸ்ட் ரிட்டர்னே பண்ணிரும் அந்த இடத்துல. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோட் பண்ணக்குள்ள எதுனா எரர் வந்ததுன்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்டியா வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிரும். எதுனா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு டேட்டா இல்லன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் எம்ப்டியா ரிட்டர்ன் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூசர்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்றதுக்காக. அப்ப என்ன பண்றேன்னா, இந்த யூசர் டேட்டா ஃபைல் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும். ஸோ இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நியூ வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகும். ஓப்பன் யூசர் டேட்டா ஃபைலு அதுக்கப்புறம் டபிள்யூ பண்ண போறோம். டபிள்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் பண்றது. ஆஸ் ஃபைலு, ஜேசன் டம்ப்ஸு, யூசர்ஸ் டேட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலு. அதுக்கப்புறம் இண்டென்ட் வந்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 4 டேப் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இதுவாகும், ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஏபிஐ வந்து இருக்கு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, மெத்தட் இருக்கு. கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ரிசீவ் பண்றதுக்கு, போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட் பண்றதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டர் டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் ஃபைல வந்து லோட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் மாடல், அதுக்கப்புறம் லாகின், ரெஜிஸ்டர். ஸோ இந்த மாரி ஏபிஐலாம் நம்மகிட்ட இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒண்ணொண்ணா கால் பண்ண போறோம். ஃப்ளாஸ்க் ஃப்ரேம்வொர்க்ல இருந்து. ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அபௌட் ஹெச்டிஎம்எல் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இத நம்ம என்ன பண்றோம்னா, லோட் வந்து பண்றோம். ரெண்டர் டெம்ப்ளேட் வச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் கான்டாக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஏபிஐ. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மெத்தட் தான் குடுத்துருக்கோம். போஸ்ட் மெத்தட். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், அந்த சப்மிட் கான்டாக்ட் குடுத்ததுக்கப்புறம், ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து குடுப்போம். அந்த என்னென்ன ஃபீல்ட்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேமு, இமெயில், மெசேஜஸ் இந்த 3 ஃபீல்டு இருக்கும். ஸோ நேம கெட் பண்ணிக்கிறோம். இமெயில் கெட் பண்ணி,
மெசேஜ் கெட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வேரியபிளுக்குள்ள வந்து ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ நேம், இமெயில், மெசேஜ். அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி ஃபார்மேட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடும். கீ வேல்யூ பேரு, இது கீ, இது வேல்யூ. நேம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் இடத்துல நேம் வந்து ஸ்டோர் ஆகிடும். இமெயிலில் இமெயில் வந்து ஸ்டோர் ஆகிடும். மெசேஜில் மெசேஜ் வந்து ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபைல் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஜேசன் ஃபைல், இந்த காண்டாக்ட் டேட்டா ஜேசன், அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணி ஜஸ்ட் லோட் பண்ணுறோம். ஸோ இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் டேட்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ டேட்டா இருந்ததுன்னா லோட் ஆகும். ஸோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட்னு சொல்லிட்டு நியூவாக வந்து கிரியேட் பண்ணி அதை டம்ப் வந்து பண்ணிவிடுவோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த காண்டாக்ட் கொரியர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாக்குள்ளே வந்து அப்பேண்ட் வந்து பண்ணிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் டைப்பில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். ஸோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக வந்து டேட்டா வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அப்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேட்டாவை என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபைலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து பண்ண போகிறோம். இப்போ ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை என்ன பண்ணிக்கிறோன்னா ரைட் மோட்டில் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜேசன் டேட்டாவை டம்ப் பண்ணிடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலு, அப்புறம் இன்டென்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஃபைனலாக நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுறோன்னா ஜேசன் ஃபைலில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஸு, மெசேஜ் வந்து பார்த்தோன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ரிட்டர்ன் வந்து பண்ணிவிடுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா 200 வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்றது மீன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் ஏபிஐ வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஏபிஐ ஆர் சைன் அப் ஏபிஐ. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ரன் ஆனதுக்கப்புறம் அந்த ஐபிஐ காப்பி பண்ணி லோக்கல் வெப் ப்ரௌசரில் வந்து போட போகிறோம். கூகுளில் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ட்ரு கொடுத்தோம்னா நமக்கு எந்த பேஜ் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த லாகின் பேஜ் வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் பேஜுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபில் வந்து பண்ண போகிறோம். நேமு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு. என்ன மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெத்தடு. இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எம்டியாக வந்து வச்சுக்கிறோம். ஒன்ஸ் நம்ம வந்து சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும்னா நேம் வந்து பார்த்தீங்கன்னா நேம்ன்ற வேரியபிளுக்குள்ள வந்து ஸ்டோர் ஆகிடும். இமெயிலுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். பாஸ்வேர்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த லோட் யூசர்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா லோட் பண்ணி யூசர்ஸ் வந்து கெட் பண்ணுறோம். இஃப் இமெயில் இன் யூசர்ஸ் ஜஸ்ட் வந்து செக் பண்ணுறோம். அந்த இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூசர்ஸ்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஸோ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா லாகின் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் வந்து பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஸ்க் வந்து மூவ் பண்ணிடுறோம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இஃப் நாட் ரீமேட்ச் பண்ணி இமெயில், ஸோ ஜஸ்ட் வந்து செக் பண்ணுறோம். இன்வேலிட் இமெயில் அட்ரஸ் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் வந்து இன்வேலிட் இமெயில் அட்ரஸ் சொல்லிட்டு கொடுத்துக்குறோம். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் நமக்கு வந்து ஃபைனலாக வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை, ரெண்டுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஆகலைன்னா ஃபைனல் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன பண்ணுன்னா யூசருக்குள்ளே இமெயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நியூ வந்து நேமும் அண்டு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் சேவ் யூசர்ஸ், ஸோ யூசர்ஸை கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா சேவ் வந்து பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்றது நமக்கு என்னென்னா ரிட்டர்ன் வந்து பண்ணும். 2 டெம்ப்ளேட் லாகின் HTML. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டெம்ப்ளேட் லாகின் பேஜுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ரீடைரக்ட் வந்து பண்ணிடுறோம். ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா லாகின் வந்து பண்ண போகிறோம். அதுக்கான ஏபிஐ தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஏபிஐ லாகு. அதுக்கப்புறம் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அண்டு கெட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தன் ஃபங்க்ஷன் லாகின் 1. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாகின் பேஜில் நமக்கு 2 ஃபீல்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, இன்னொரு ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட். அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சப்மிட் வந்து பண்ணுவோம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா இந்த இடத்துல இந்த ஃப்ளாஸ்க்கு பேக் எண்டில் வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகும். இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். அண்ட் தென் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுக்குள்ளே வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோடு யூசர்ஸை கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸிஸ்டிங் யூசர்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் லோட் பண்ணி இதில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் டாட் கெட்டு ஜிமெயில் ஆல்ரெடி இருக்கிற ஜிமெயில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இமெயில் ஐடி இருக்கும் பார்த்தீங்கன்னா கீழே தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அந்த கீயை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா யூசர்ஸ் வந்து கெட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் யூசருக்குள்ளே இருக்க பாஸ்வேர்டு நம்ம கெட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பாஸ்வேர்டு மெயில் ஐடி வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் வந்து செக் பண்ணுறோம். இப்போ கொடுத்த பாஸ்வேர்டும் ஆல்ரெடி அவங்க கொடுத்த பாஸ்வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறோம். சேமாக இருந்ததுன்னா நமக்கு வந்து செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து ஆகிடும். செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோர் ஆகிடும் இமெயில். அதுக்கப்புறம் செக்ஷனுக்குள்ளே இமெயில் வந்து ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா மாடல் டாட் HTMLக்கு என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ரீடைரக்ட் வந்து பண்ணுறோம் அந்த ஃப்ளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க் பேஜை. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபெயிலியர் ஆகுது, இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைன்னா எல்ஸ் வந்து வரும். எல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் இமெயில் ஆர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோன்னா ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணி லாகின் பேஜில் வந்து டிஸ்பிளே வந்து பண்ணிட்டோம். ஸோ
இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டாக இல்லைன்னா இந்த 2 டாட் லாகின்லேயே என்ன பண்ணிக்கிறோம்னா ரீடைரக்ட் வந்து பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டைம் அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கவுண்ட்டில் வரும் பார்த்தீங்களா எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்பேஸு, ஆக்குபைடு ஸ்பேஸு, அவைலபிள் ஸ்பேஸு, அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எவ்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் ஆர் 15 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் தான் நம்ம அப்டேட் வந்து பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம்னா சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார் வந்து ரிடக்ஷன் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லாஸ்ட் டைம் எப்போ அப்டேட் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து ஒரு 10 செகண்ட்ஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறோம். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்பேசஸ், ஆக்குபைடு கவுண்ட்டு, அதுக்கப்புறம் அவைலபிள் கவுண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து நன்னுன்னு வச்சுக்கிறோம். ஒன்ஸ் இந்த வீடியோ கொடுத்து ஃப்ரேம்ஸை வந்து ப்ராசஸிங் பண்ணி மாடல் வந்து இன்புட் கொடுத்து காரை வந்து ரிடக்ஷன் பண்ணி அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்குபைடு ஸ்பேஸ்க்குள்ளே இருந்ததுன்னா அப்போ தான் நம்ம என்ன பண்ணோம்னா கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணோம். அப்போ தான் நமக்கு என்னென்னா இன்க்ரீஸ் வந்து ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட் ஏபிஐ வந்து இருக்குது. ஸோ மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள்ஸ்லாம் எல்லாமே ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைடில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் வேரியபிள் ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைடில் இருக்க லோக்கல் வேரியபிள்ஸை நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே அக்சஸ் வந்து பண்ணணும்னா அதை எதை வச்சு பண்ண முடியும்னா குளோபல்ன்ற கீவேர்டு வச்சு தான் பண்ண முடியும். என்னென்ன வேரியபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அப்டேட் டைம், டோட்டல் ஸ்பேசஸ், ஆக்குபைடு கவுண்ட் அண்ட் அவைலபிள் கவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபைல்ன்ற கீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்வஸ்டட் ஃபைல்ஸ்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணுறோம். இப்போ ஃப்ரண்ட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜ் வந்து இருக்கும் லாகின்க்கு அப்புறம் மாடல் பேஜ். அந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ ஒரு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபைல்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் இன்னொன்று ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் ஆப்ஷன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார் பார்க் 1, கார் பார்க் 2 ஆர் கார் பார்க் 3 வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 இன்புட் வீடியோ ஃபைல் தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க் 1, கார் பார்க் 2 2 ஆப்ஷன் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடல் பேஜில் வந்து டிஸ்பிளே வந்து ஆகும். நம்ம எந்த வீடியோ கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வீடியோ சூஸ் பண்ணுறோன்னா அது வந்து கார் பார்க் 1, செகண்ட் வீடியோ சூஸ் பண்ணுறோன்னா கார் பார்க் 2 அப்படின்றது தான் அது. அதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஜஸ்ட் வந்து ஃப்ரண்ட்லேருந்து செலக்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வீடியோ ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்வஸ்டட் ஃபைல்ஸ்க்குள்ளே வீடியோ ஃபைல் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறோம். சப்போஸ் வந்து இல்லைன்னா நாட் இன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அப்போ இல்லைன்னா நமக்கு என்னென்னா எரரை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். என்ன ரிட்டர்ன் பண்ணுறோன்னா வீடியோ ஃபைல் அண்ட் பாலிகன் ஃபைல் ஆர் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம்னா ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் டாட் ஃபைல்ஸ் அப்படின்றது மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோ ஃபைல் வந்து கெட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீ. வீடியோ ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள்குள்ள வந்து ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த வீடியோ ஃபைல் நேம் கெட் பண்ணிவிட்டு மீடியா பைக்குள்ளே தான் நமக்கு என்னென்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இந்த வீடியோ வந்து இருக்குது. அதை ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறோன்னா செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா சேவ் வந்து பண்ணுறோம் இந்த வீடியோ பார்த்து. அப்போ வீடியோ பார்த்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி வீடியோ கேப்ஷன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து கிளாஸு, இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரேமை 1 by 1 அக்சஸ் வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் டாட் ஃபார்ம் டாட் கெட்டு இந்த பாலிகன் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கார் பார்க் 1 கார் பார்க் 2 அப்படின்ற கீயை வந்து ஜஸ்ட் வந்து கெட் பண்ண போகிறோம். இஃப் நாட் பாலிகன் ஆப்ஷன் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா பாலிகன் ஆப்ஷன் இஸ் ரெக்கர்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ரிட்டர்ன் வந்து பண்ணிடுறோம். சப்போஸ் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கர் வந்து இனிஷியலைஸ் வந்து பண்ணிட்டோம். வித் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஏஜ் 30, ஐஓ வித் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.2. அதுக்கப்புறம் ஆக்குபைட் ஸ்பேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட் டேட்டா டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ செட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் டேட்டா வந்து அலோவ் வந்து பண்ணாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் நேம்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா லோடு வந்து பண்ணுறோம். வித் ஓப்பன் கிளாஸஸ் டாட் டிஎக்ஸ்டி ரீட் மோடில் பண்ணுறோம். ஆஸ் எஃப் டாட் இன் கொடுத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே அக்சஸ் ஆகி லிஸ்ட் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, இதில் மாடல் வந்து லோடு வந்து பண்ணுறோம். அப்புறம் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஸ்டோர் ஆகிடும் அந்த வெயிட்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பாலிகன் இருக்குது பார்த்தீங்களா, ஈக்குவல் டு கார் பார்க் கோஆர்டினேட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா அதோடைய பாலிகனோட பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இது வந்து பாலிகன் ஆப்ஷன் லைக் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க் 1 ஆர் கார் பார்க் 2 அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து இருக்குது பைத்தன் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் பார்க்கிங் ஸ்பேஸ் ஆக்குபைட். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா காரோடைய மிட் பாயிண்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பாலிகன். இந்த லாஜிக் நமக்கு என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெயிண்ட் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வந்து ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார் வந்து இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிபிள் பாலிகன் கோஆர்டினேட் பாயிண்ட்ஸு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து அனோட்டேஷன் வந்து பண்ணியிருப்போம். ஸோ இங்கே இருக்கலாம் பாயிண்ட்டு, ஸோ இங்கே இருக்கலாம், ஸோ இங்கே இருக்கலாம்.
ஸோ இந்த பாயிண்ட் வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இதை வந்து ட்ரா வந்து பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காரோடைய பவுண்டிங் பாக்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து x1 y1 எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா x2 அண்டு y2. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பவுண்டிங் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காரோடைய பவுண்டிங் பாக்ஸு அதை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் இந்த மிட் பாயிண்ட். அப்போ மிட் பாயிண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ எக்ஸோட பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் ஒய்யோட பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 0 வந்து இருக்கும். ஸோ அங்கே வந்து என்னென்னா டவுன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தான் நமக்கு என்னென்னா இந்த ஒய்2 இருக்குது பார்த்தீங்களா, ஒய்2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. இதை எதை டினோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஹைட் வந்து மீன் பண்ணோம். இந்த x2 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே x1 இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றது தான் நமக்கு என்னென்னா வித்தை வந்து மீன் பண்ணோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த x2. ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸோட மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த x1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த x1ம் இந்த எக்ஸ்ட்ரீமையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பாயிண்ட்டு கிடச்சிரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு வித்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு. இப்போ நம்ம வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வித்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு. இது எப்படி கண்டுபிடிக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா வித் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு x2 மைனஸ் x1. ஸோ இது இப்படி நம்ம x2லேருந்து x1 சப்ராக்ஷன் வந்து பண்ணிட்டோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா x2, இது வந்து பார்த்தீங்கன்னா x1. ஸோ இதுலேருந்து சப்ராக்ஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்னா வித் வந்து கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இங்கே இது வந்து y2 மைனஸ் y1. அப்போ y1 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இங்கே இது பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா y2 வந்து இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம y1 சப்ராக்ஷன் வந்து பண்ணிட்டோம்னா நமக்கு என்னென்னா ஹைட் வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பவுண்டிங் பாக்ஸோட மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா x1 இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு இந்த பாயிண்ட் x2. ஸோ இதை போட்டிங்கன்னா நமக்கு என்னென்னா கண்டுபிடிச்சிடலாம். x2 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா இதில் பாதி. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணி இதில் வந்து பாதி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வித்தில் வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து கிடச்சிரும். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸு. அது என்ன சொல்லுவாங்கன்னா சிஎக்ஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க, சென்டர் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஒய் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா சிஒய் இஸ் ஈக்குவல் டு y1 ப்ளஸ் y2 டிவைடட் பை 2. ஸோ நீங்கள் இதை போட்டிங்கன்னா இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, ஹைட்டில் வந்து பாதி வந்து கிடச்சிடும். அப்போனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வித்தில் பாதி ஹைட்டில் பாதி கொடுத்தோம்னா நமக்கு என்னென்னா இந்த சிஎக்ஸோ சிஓயோ கண்டுபிடிச்சிடும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம எழுதி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஈஸ் பார்க்கிங் ஸ்பேஸு இந்த என்னன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரோட பின் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிகன் கோஆர்டினேட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஸோ இருந்துச்சுன்னா அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபைடு வந்து ஆயிருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ கவுண்ட் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனில் பாக்ஸோட மிட்டு கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் பார்க்கிங் பாலிகன்ஸை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பார்க்கிங் பாலிகன்ஸில் நிறைய டேட்டா இருக்குது, பாலிகன் கோஆர்டினேட் டேட்டா. அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் வந்து ஃபாரில் வச்சு ஐடேட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது அப்படின்றது 0 1 2 3 4 அப்படின்றது இதுவாகும். அதுக்கப்புறம் பாலிகன் டேட்டா வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபீட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்குள்ளே இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இருந்துச்சுன்னா நமக்கு என்னென்னா ஜஸ்ட் இந்த ஐடிஎக்ஸ் ரிட்டர்ன் ஆகும். சப்போஸ் இல்லைன்னா நன்னு சொல்லிட்டு நமக்கு என்னென்னா ரிட்டர்ன் வந்து ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைல் ட்ரூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ வீடியோட ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஆகிடுச்சுன்னா நமக்கு என்னென்னா இந்த லூப் போட்டு எக்ஸிட் வந்து ஆகிடும். ஸோ இந்த பிரேக்கு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, பிரேக் வச்சு நமக்கு என்னென்னா எக்ஸிட் வந்து ஆகிடும். ஸோ கேப்டாட் ரீடர் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா வீடியோவை ஆல்ரெடி கொடுத்துட்டோம். அந்த வீடியோலேருந்து ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 அக்சஸ் பண்ணி இந்த வேரியபிளுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம், ஃப்ரேம்ன்ற வேரியபிளுக்குள்ளே. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸு. ஃப்ரேம் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருக்கும், ஃப்ரேம் இல்லைன்னா நமக்கு வந்து ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த லூப் போட்டு எக்ஸிட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டிங் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ x1 y1 x2 y2 அப்படின்றத
என்பி டாட் எம்டிக்குள்ளே இனிஷியலாக கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு இது இன்ஃபர்மேஷன் என்னென்னா கான்ஃபிடன்ஸ் ஸ்கோரை நம்ம சேர்த்து ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாடல் இருக்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மாடல் லோட் பண்ணிட்டோம். அந்த மாடலுக்கு நம்ம ஃப்ரேமை கொடுத்து அவுட்புட் வந்து கெட் பண்ண போகிறோம். என்னென்ன அவுட்புட் வந்து கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா x1 y1 x2 y2. ஸோ பவுண்டிங் பாக்ஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்கும். கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர், அதுக்கப்புறம் கிளாஸோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து 0 1 2 3 4 அப்படின்றது வந்து கொடுக்கும். அதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கிளாஸ் .txt ஆல்ரெடி லோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா லிஸ்ட்டு. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா நேமை வந்து கெட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபார் லூப்பில் வந்து இந்த ரிசல்ட்ஸுக்குள்ளே இருக்க ஐட்ரேட் வந்து பண்ணுறோம். இன்ஃபோ கிடைக்குது. இன்ஃபோக்குள்ளே இருக்க பாக்ஸஸ் வந்து கெட் பண்ணி பாக்ஸஸை நம்ம வந்து ஐட்ரேட் வந்து பண்ணுறோம். ஸோ பாக்ஸ் .xy 0 அக்சஸ் பண்ணிட்டோம்னா x1 y1 x2 y2 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் வந்து கெட் பண்ணிக்கிறோம். box.conf 0 கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளுக்குள்ள வந்து ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் கிளாஸோட இண்டெக்ஸு box.cls 0 ஐட்டம் கெட் பண்ணிட்டோம்னா கிளாஸோட இண்டெக்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 கிளாஸஸ் வந்துருக்கும். இந்த கிளாஸ் இண்டெக்ஸை நம்ம இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணி அதுக்குள்ளேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா அக்சஸ் பண்ணணும். நேம் வந்து கிடச்சிடும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு பீப்புளா, அதுக்கப்புறம் பெடிஸ்ட்ரைனா, அதுக்கப்புறம் பைசைக்கிளா, காரா, வேனா அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 0.3க்கு மேலே இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ 3க்கு மேலே இருந்ததுன்னா அப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பவுண்டிங் பாக்ஸ் கோஆர்டினேட் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இல்லைன்னா எடுத்துக்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த x1 இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் y1 இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்புறம் x2, அதுக்கப்புறம் y2. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட் அரே ஃபார்மேட்டில் இந்த x1 y1 கோஆர்டினேட்டை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிடுறோம் ப்ளஸ் கான்ஃபிடன்ஸ் ஸ்கோரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா வெர்டிக்கல் வந்து ஸ்டாக்காக வந்து கன்வெர்ட் பண்ணிடுறோம். np.v stack ரிடக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நியூ டிடக்ஷன் வந்து கொடுத்துரும். ஸோ டிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இனிஷியலைசேஷன் வந்து பண்ணிட்டோம். np.empty அரேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 0,5. அதுக்கப்புறம் வி ஸ்டேக்கை கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ராக்கருக்கு வந்து ஃபீட் பண்ண போகிறோம் இந்த டிடக்ஷன்ஸோடைய வேரியபிளை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் பாலிகன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 by 1 ஐட்ரேட் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஐடிஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பொசிஷனில் இருக்க இண்டெக்ஸ் லைக் வந்து 0 1 2 3 4. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிகனை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஐட்ரேட் பண்ணி டிஸ்பிளே வந்து பண்ண போகிறோம். அந்த பாலிகன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சிவி விண்டோவில் வந்து ட்ரா வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர்னு சொல்லிட்டு இஃப் ஐடிஎக்ஸ் நாட் இன் ஆக்குபைட் ஸ்பேஸ்க்குள்ளே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம் எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த CV2 பாலிகன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ அந்த பாலிகன் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆக்குபைட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் வந்து பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பவுண்டிங் பாக்ஸ் ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா 1 by 1 ஐட்ரேட் வந்து பண்ணுறோம் ஃபார் லூப் வச்சு. ட்ராக் ரிசல்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்டிஜரை வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் இந்த இதுக்குள்ளே கொடுத்துட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிடும் x1 y1 x2 y2 ஆப்ஜெக்டோட ஐடி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டிங் பாக்ஸோட மிட்டை வந்து கண்டுபிடிக்கிறோம். x1 + x2 டிவைட் பை ஃப்ளோர் டிவிஷன் டிவைட் பை 2. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒய்க்கு வந்து கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இஸ் பார்க்கிங் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னா ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இதுக்குள்ளே என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறோன்னா பாக்ஸோட மிட் வந்து கொடுக்குறோம். அப்புறம் பார்க்கிங் பாலிகன்ஸ் இந்த கோஆர்டினேட்டை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அவுட்புட் வந்து கெட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுண்டிங் பாக்ஸோட மிட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் பாலிகன்ஸ்குள்ளே இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா ஜஸ்ட் வந்து ஆக்குபைட் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிவிடும். ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஆர் ரிட்டர்ன் பண்ணால் நம்ம எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இஃப் ஆக்குபைடு ஸ்பேஸ் இண்டெக்ஸ் வந்து நாட் நன், அதாவது எம்டிஆர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆக்குபைட் ஸ்பேசஸ்க்குள்ளே ஆட் வந்து பண்ணிடுறோம் ஆக்குபைடு ஸ்பேஸ் ஐடிஎக்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா CV2 ரெக்டாங்கிள் வந்து போட்டுறோம். அதுக்கப்புறம் CV zone வந்து பார்த்தீங்கன்னா புட் டெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்பேசஸ் ஆக்குபைட் ஸ்பேசஸ் அண்ட் அவைலபிள் ஸ்பேசஸை ஜஸ்ட் வந்து டிஸ்பிளே வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஐடி தான் இது. அதுக்கப்புறம் கரண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கெட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடணும்னா எவ்ரி 10 செகண்ட்ஸுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறோம். இப்போ கரண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்குது. அதுக்கப்புறம் மைனஸ் லாஸ்ட் டைம் அப்டேட் பண்ணது இருக்குன்னா அது கிரேட்டர்னா வந்து பார்த்தீங்கன்னா 10 இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்போ தான் ஜஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து பிரிண்ட் வந்து பண்ண போகிறோம். லென் ஆஃப் பார்க்கிங் பாலிகன்ஸ், அதுக்கப்புறம் ஆக்குபைட் ஸ்பேசஸ், அப்புறம் டோட்டல் ஸ்பேசஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா அவைலபிள் கவுண்ட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஸ்பேசஸ் மைனஸ் ஆக்குபைட் பேஜ் கண்டுபிடிச்சோம்னா அவைலபிள் கவுண்ட் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் கரண்ட் டைம், ஸோ அதுக்கப்புறம் 10 செகண்ட்ஸ் கழிச்சு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும்னா
லாஸ்ட் டைம் என்ன பண்ண போறோம்னா, கரண்ட் டைம்க்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் இது வந்து சிவி ஜோன் புட் டெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஜஸ்ட் இதெல்லாம் பிரிண்ட் ஆகும். அந்த ஃப்ரேம்ல. அதுக்கப்புறம் சிவி டூ ஐஎம் ஷோ, அதுக்கப்புறம் சிவி டூ வெயிட் கீ கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஸ்டாப் ஆயிடும். ஃபைனலா நம்ம என்ன பண்றோம்னா, கேப்டன் ரிலீஸ், சிவி டூ டெஸ்ட் ஆல் விண்டோஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் ஃபங்ஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஃப்ளாஸ்க்க நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஆப் டாட் ரன். டீபக் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இதுலேருந்து எதுனா சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா, நம்ம சேவ் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா, ரன்னிங் ஆயிடும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பண்ணிட்டு ரன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அப்போ ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபி அட்ரஸ் வந்து கெட் பண்றதுக்காக இந்த ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் எந்த போர்ட்ல வந்து ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 வந்து நமக்கு ரன் ஆகும். ஃபைனலா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கோட வந்து எக்ஸிகியூஷன் வந்து பண்ண போறோம். நியூ டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள எதுனா இன்ஃபர்மேஷன் இருந்தா ஜஸ்ட் வந்து டெலீட் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, இத காப்பி பண்ணி இங்க வந்து பேஸ்ட் பண்ண போறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளியர் பண்ணிடுறேன். py ஃப்ளாஸ்க் வந்து இன்ஃபரன்ஸ் வந்து கோட ரன் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேப்டாப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதோட ஐபி அட்ரஸ்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் பார்க் ப்ரோ. இதில் ஹோம் பேஜ் இருக்குது, அபவுட் பேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் லாகின் பேஜ் இருக்குது, ரெஜிஸ்டர் பேஜ், அந்த காண்டாக்ட், அதுக்கப்புறம் கெட் ஸ்டார்டட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் காண்டாக்டர்ஸ் சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். நேமு, இமெயில், அதுக்கப்புறம் மெசேஜ் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நேம் வந்து கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இமெயில் ஐடி கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹலோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் என்னென்னா, ஓகே கொடுத்தீங்கன்னா, இங்கே போய் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த காண்டாக்ட் டேட்டாக்குள்ளே நமக்கு என்னென்னா ஸ்டோர் ஆகிருக்கும். பாண்டியன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட மெயில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஏபிஐ வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 வந்து ரிட்டர்ன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கெட் ஸ்டார்டட் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் பேஜு. நெக்ஸ்ட் நான் நேம் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் வந்து கொடுக்கணும். ரெஜிஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, யூசர்ஸ் ஜேசனுக்குள்ளே நமக்கு என்னென்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேட்டா இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நேமு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாகின் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்னென்னா, மெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாஸ்வேர்டு வந்து போட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லாகின் வந்து ஆகிடுச்சு. ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 200 வந்து கிடச்சிருக்கும். ஸோ லாகின் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ ஃபைல் வந்து சூஸ் பண்ண போகிறோம். கார் பார்க் 1.mp4. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கார் பார்க் 1. ஸோ இப்போ சப்மிட் வந்து கொடுத்துட்றேன். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்னென்னா, இன்ஃபரன்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் இன்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டோட்டல் ஸ்பேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35, ஆக்குபைட் ஸ்பேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25, அவைலபிள் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற காரில் வந்து பார்த்தீங்கன்னா, கார் வந்து ரிடக்ஷன் ஆகிருக்கு. ஸோ க்ரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாமே அவைலபிள் ஸ்பேஸு. ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் ஆக்குபைட் ஸ்பேசஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24/11 வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது, இது எம்டியாக இருக்குது, இது எம்டியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது, இது எம்டி, இது எம்டி. இதெல்லாம் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ இது எம்டியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபில்லாக இருக்குது. 25, 35. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பவுண்டிங் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார் வந்து ரிடக்ஷன் ஆகலைன்னா, ஜஸ்ட் வந்து அதோடைய கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, முன்ன பின்ன இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு அனதர் வீடியோ வந்து கொடுத்து பார்க்கலாம். இதை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இதை வந்து ஜஸ்ட் வந்து சேவ் கொடுத்துட்டு அகெயின் வந்து ரன் பண்ணுறேன்.
சூஸ் வீடியோ ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க் 2. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சூஸ் பண்ணிடணும் கார் பார்க் 2. அதுக்கப்புறம் வீடியோ கொடுத்தீங்கன்னா மாடல் இன்ஃபரன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 71 இருக்குது, 58 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபைடு, 13 வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்குது. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ அவைலபிள் அங்கே அவைலபிள். ஸோ அவைலபிளாக இருக்குது. இங்கே அவைலபிள். ஸோ இங்கேயும் அவைலபிளாக வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இன்ஃபரன்ஸை. ஸோ இந்த ப்ராஜெக்டோடைய கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோடைய கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷனில் எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணி அந்த டவுட்ஸ் வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ.